ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா புளி ரசம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். நான் ஒரு பிளேட்ல ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், பூண்டு, வரமிளகா, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், தனியாத்தூள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மிளகு, ஜீரகம், பூண்டு இந்த 3 மட்டும் மிக்சியில வந்து போடணும். ஸோ அது மிக்சியில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் புளி பார்த்தீங்கன்னா நான் நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்திருக்கேன், ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருட்களையும் போட்டு மிக்சி ஜார்ல கொரகொரப்பா அரைச்சிக்கணும். பூண்டு தோல் உரிக்காம நான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பூண்டு தோல் உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்சியில ரிவர்ஸ்ல அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு தக்காளி எடுத்திருந்தேன், அந்த தக்காளியும் வந்து நல்லா பேஸ்டா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்டா கிரைண்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் புளி வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். அதுல நம்ம என்னென்ன ஆட் பண்றோம்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியா கொஞ்சம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளியோட பியூரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கொத்தமல்லி கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே பச்சையாகவே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குண்டா வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அரைச்ச கொரகொரப்பா அரைச்ச மிளகு, ஜீரகம், பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த அரைச்ச வச்சிருந்ததும் வரமிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் பொன்னிறமா வறுத்துட்டு இதுல கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா புளியோட தக்காளி எல்லாமே, அது எல்லாம் மிக்ஸையும் அப்படியே எடுத்து இப்போ நம்ம அந்த பொரிஞ்சிட்டு இருக்கிறதுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு லோ ஃப்ளேம்ல ரசம் வந்து கொதிச்சு வரணும். அது வரைக்கும் ஃப்ளேம்ல வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து கொதிச்சு வரணும். உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சைட்ல எல்லாம் நுரையா வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரசம் ரெடி. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்